மகா கந்த சஷ்டி விரதம் வந்து அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கி 27ஆம் தேதி திங்கட்கிழமை முடியுது. கரெக்டா 7 நாள் இது மகா கந்த சஷ்டி விரதம். ஆனால் இந்த 40 நாள் இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கணும், உறுதியா நடக்கும். நீங்க இப்ப எனக்கு முருகப்பெருமான உத்தரவு கொடுத்தது வந்து தைப்பூசம் விரதம் இருங்க, 40 நாள் விரதங்கன்னா எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறிச்சு. அந்த மாதிரி யார் மூலியமா முருகப்பெருமான உத்தரவு கொடுத்துருக்கலாம், யாராவது சொல்லிருக்கலாம். முருக சக்தி சொல்லாம நீங்க எதுவுமே பிரபஞ்சத்துல இருந்து அனுமதி இல்லாம சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ 48 நாள் இருக்கிறவங்க இருங்க. ஆனால் நான் சொல்ற விரதம் என்னன்னா, நீங்க உங்களை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காதீங்க, அசைவம் சாப்பிடாம இருங்க. நீங்க ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கணும்ன்றப்போ அதுக்குண்டான எதிர்வினை உங்களுக்கு கோவம் வரும், டென்ஷன் வரும்ன்றப்போ அதை நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருந்துருக்கின்றப்போ இந்த விரதம் கம்ப்ளீட்டா நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் நீங்க ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்ற நேரத்தில் உங்களை நீங்க வருத்திக்கிட்டு இருக்கிறப்போ அதோட தாக்கம் வந்து உங்களை இந்த பக்திகளை கொண்டு போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். சோ நீங்க வந்து ரொம்ப உங்களை வருத்திக்கிட்டு இல்லாம அசைவம் சாப்பிடாம இருங்க உங்க 48 நாள். காரணம் என்னன்னா, நீங்க 48 நாள் சாப்பிடாம இருக்கிறப்போ உன்னை இறக்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, நீங்க நேசிக்கிற ஒரு விஷயத்த, ஏன்னா நீங்க பிரியாணி வந்து ஆக்சிஜன் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. நீங்க பிடிச்ச விஷயத்தை இறக்குறப்போ அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். 48 நாள் விரதம், அது சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க உங்களுக்கு 12 மாசத்துல எந்த நாள் உங்களுக்கு பிடிச்ச 40 நாள் இருங்க. இப்ப நான் வந்து 108 நாள் இருப்பேன். 48 நாள் விரதம் முடிஞ்சா கொஞ்ச நாள் நம்ம 2-3 நாள் ஃப்ரீயா விட்டு திரும்ப 40 days ஃபாஸ்டிங் இருப்பேன். இல்ல வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும். இல்ல வந்து நீங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, மாலை போட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, மாலை போட்டு பழனி நடந்து போறவங்க இருக்காங்க. வேண்டுதல் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் மாடல் இருக்கு. நீங்க வேண்டுதலுக்கு வந்து இந்த டிசைன் மட்டும் தான் நீங்க சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க 40 நாள் விரதம் இருந்தாலும் சரி. ஆனால் என்னோட கருத்து, சஷ்டியில தொடங்கி சஷ்டியில முடிங்க 7 நாள் விரதம். அந்த 7 நாளும் கூட உங்களை தயவுசெய்து ரொம்ப வருத்தி இருக்காதீங்க. உள்ளன்போட நீங்க முருகான்னு சொன்னீங்கன்னா இப்போ அதுவே பெரிய விரதம் தான். காலையில இருந்து நைட் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்க முருகான்னு சொன்னீங்கன்னா முருக சக்தி உங்களுக்கு பெருசா வேலை செய்யும். இந்த சஷ்டி விரதத்தோட பலன் வந்து எப்படின்னா, காலங்காலமா ஒரு பழமொழி சொல்றாங்க, சஷ்டியில நாகப்பையில வராது காரணம் சஷ்டியில இருந்தால் கருப்பையில வரும் சொல்லி. ஆனால் வெறும் குழந்தை பேருக்கு மட்டும் சஷ்டி விரதம் கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும், பொருளாதார நிலையா இருக்கட்டும், இப்போ எல்லாருமே வந்து முருகனை கும்பிட்டா இந்த பண பிரச்சனை தெரிஞ்சிடும், முருகரை கும்பிட்டா வீடு கிடைச்சிடும், முருகர் கும்பிட்டா வேலை கிடைச்சிடும், முருகர் கும்பிட்டா கல்யாணம் ஆயிடும், முருகர் கும்பிட்டா குழந்தை கிடைச்சிடும் எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் நான் சொல்ல வருது என்னன்னா, நீ முருகன்டையே கேளுங்க, முருகனையே கேளுங்க. முருகன் உங்களுக்கு வந்துட்டானா இது எல்லாமே சர்வசாதாரணன்ற. நீங்க இதெல்லாம் முருகட்ட கேட்கவே, முருகனே நீ என் கூட வா, முருகன் நீ என் கூட இரு, முருகனே கூட இருக்கும் போது இந்த விஷயம் எல்லாமே ஒரு கால் தூசிக்கு சமானம். உங்களோட அடுத்த 12 தலைமுறைக்கு முருகர் உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் லைஃப் செட்டில்மெண்ட் பண்றப்போ நீங்க ஏன் முருகட்ட போய் சின்ன சின்ன விஷயம் கேக்குறீங்கன்னா என்னோட பக்தி வெளிப்பாடுங்கம்மா. இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து ஆத்மார்த்தமா இருங்க. இது வேணும் அது வேணும்னு இல்லாம நீ என் கூட இரு முருகா, நீ என் கூட வா, என்னை கண்காணிச்சுட்டே இரு, என் பக்கத்திலே இரு. நான் துடிச்சாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, என் பக்கத்துல இரு முருகான்னு இருங்க. கண்டிப்பா அதுக்கு முன்னாடி பலன் இருக்கு. நீங்க முருகர் கூட இருக்கிறப்போ வேற எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிட போகுது?